ஆற்றுல நாங்கள் குட்டி குட்டி மீன் பார்க்க போகிறோம். சாயந்தரம் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் முன்னாடி ஆற்றுல மீன்லாம் நிறைய துள்ளி குதிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுனால மீன்கள் வெளியே வரலை, அதிகம் லைட்டாக தான் தெரியுறாங்க. குட்டி குட்டி மீன் நிறைய இருக்குது. என் பொண்ணு ஆற்றுக்கு மீன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால் கூட்டிகிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் இங்கே வரவே மாட்டேன். அதிகமாக அசுத்தமான இடம். ஆறுனா ஒரு அழகான இடமா இருக்கக்கூடிய இடத்த சுத்தமான ஒரு இடமா ஆக்கி வச்சுருக்காங்க. எந்த ஊர்லேயுமே ஆறு ஒரு அழகையே இருக்கிறதே இல்லை. ஆற்றோட அழகை எல்லாம் கெடுத்து வச்சிடறாங்க. மலைகள்லேருந்து தொடங்கி சில கிலோமீட்டர் தொலைவுகளில் இருக்கக்கூடிய ஆறுகள் மட்டும்தான் ஆறுக்குண்டான தகுதியே. அது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஆறு தூய்மையாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் வர 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 இந்த ஆற்றுல எல்லாமே குப்பைகளையே கொட்டி அசுத்தங்களாக்கி வச்சிடறாங்க. எவ்வளவு இந்த ஆற்றுல வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் மழை பெஞ்சு அணையிலேருந்து தண்ணி திறந்து விட்டு வரும்பொழுது இந்த மொத்த ஊர்களில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளும் இந்த ஆற்றுல தான் போகும். அது கண் கூட பார்க்கலாம். அந்த சாயங்காலம் டைமில் இந்த வெயில் பட்டு அந்த ஒளி வீசும்போது கண்ணே கூசிடும். இந்த கரை மேலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஆனால் ஆற்றுக்குள்ளே இறங்கவும் மாட்டோம், கையை வைக்க மாட்டோம். மேலேருந்தே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அவ்வளோதான் ஆறுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அதுக்கப்புறம் இந்த மலைகளெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த மலைகளெல்லாம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த ஆறுகள்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆறுகள்லாம் சுடுகாடாகவே மாறிடும் கடைசியில். ஆறு மலை இருந்தால் தானே மலையிலேருந்து தண்ணி எல்லாம் வரும், ஊற்றெடுத்து அணைகள் நிரம்பும். நிறைந்ததுக்கப்புறம் ஆற்றுல திறந்து விடுவாங்க. மலைகளே இல்லைன்னா ஆறுகள் இருக்க வாய்ப்பே இருக்காது இனிமேல்.